நைட்டு நடந்த இன்சிடென்ட்ல பயந்து போய் அடுத்த நாள் சாரா ஒரு டாக்டரை போய் பாக்குறாங்க. நீங்க ஏதோ மென்டல் பிரஷர்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்ல மெடிசன் மட்டும் சாராவுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் காய்ஸ், இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பார்ட் 2. இதுக்கு முன்னாடி போட்டிருக்க பார்ட் 1 போய் பாத்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும். கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சாரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே கிறிஸ்ன்னு கத்துறாங்க. அடுத்த செகண்ட் கிறிஸ் அங்க நிக்கிறான். சாரா அதுல இன்னுமே கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதனால அன்னையில இருந்தே அவங்க மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலைல சாரா எந்திரிக்கிறாங்க. அப்போதைக்கு கிறிஸ் கையில பூவை வச்சுட்டு அவங்க முன்னாடி உட்காந்துருக்கான். கிறிஸ் வித்தியாசமா பண்றதெல்லாம் பார்த்துட்டு சாரா இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நேத்து நைட்டு ஏன் என்கிட்ட சொல்லாம வெளியே ஓடி போனேன்னு சொல்லி கிறிஸை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் சமாதானமாய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த நாள் கிறிஸ் சாராவை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போறாங்க. அப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல நேங்கிட்டு இருந்த கிறிஸ் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோட வராங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. திரும்ப நோரின வழியில பாக்குறாங்க. சாரா ஹாரன் அடிச்சு பாக்குறாங்க. ஆனா நோரின் நகரவே இல்ல. அதனால இறங்கி போய் சாரா நகர சொல்றாங்க. ஆனா நோரின் அது உன் பையன் கிடையாதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு திடீர்னு பின்னாடி இருந்து நோரினோட ஹஸ்பண்ட் டெஸ் வராரு. டெஸ் வந்து சாராட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த கேப்ல நோரின் கார் பக்கத்துல போய் காரோட கண்ணாடியை பார்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டெஸ் நோரினை பிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சாரா அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறாங்க. ஆனா நோரின் விடாம கத்திக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில சாரா கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு நோரினோட தலை மட்டும் மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்குது. நோரின் செத்து கிடக்குறாங்க. அதை பார்த்துட்டு சாரா நோரின் வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் சாரா அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. சில போலீஸும் அவங்கள விசாரிக்கிறதுக்கு வராங்க. அப்போதைக்கு கிறிஸ் அங்க உள்ள இன்னொரு போலீஸ் ஆபீசர் கூட ஆர்ம் ரெஸ்லிங் விளையாண்டுட்டு இருக்கான். ஆனா திடீர்னு கிறிஸ் அவரோட கையை உடைச்சிடறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது சாராவோட இமேஜினேஷன் சொல்லி. அதுக்கப்புறம் சாரா அவங்களோட தலையை தோட்டிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு அவங்களோட ஸ்கார்ல இருந்து திரும்ப ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆனா அதை அவங்க பெருசா எடுத்துக்காம அவங்களோட வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு போனோடனே சாரோட பாஸ் லூசி முதல்ல கேட்ட விஷயம் நோரினோட டெத்தை பத்தி. ஆனா சாரா டாபிக்க மாத்தி கிறிஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ் முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப ரொம்பவே வித்தியாசமா இருக்கான்னு சொல்லி சாரா சொல்றாங்க. அதுக்கு லூசி அதெல்லாம் எதுவும் கிடையாது, கிறிஸ் நார்மலா தான் இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாரா நோரினோட ஃபியூனரல் அட்டெண்ட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா ஃபுல்லா பிளாக் கலர் ஃபேப்ரிக்கால அவங்க வீட கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நோரினோட ஹஸ்பண்ட பார்த்து சாரா பேச அந்த சான்ஸை யூஸ் பண்ணி கிறிஸ் என்னோட பையன் கிடையாதுன்னு சொல்லி நோரின் ஏன் சொன்னாங்கன்னு சொல்லி டெஸ்ஸ பார்த்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம் டெஸ் அவரோட சொந்த மகனோட கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இல்லனா அவனோட 8வது பர்த்டேக்கு அப்புறம் அவன் மேல ஏகப்பட்ட சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. அதனாலே நோரின் அதுக்கப்புறம் அவன் ஒரு இம்போஸ்டர், அதாவது ஒரு மோசடிக்காரனா சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எது எப்படியோ அவனை கொண்டது நோரின் கிடையாது, நான் தான் தெரியாதனமா கார்ல ஏத்தி கொண்டதா சொல்லி டெஸ் சொல்றாரு. அதுக்கப்புறம் சாரா திரும்ப அவங்களோட நார்மல் ரொட்டீன்குள்ள வர பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள ஜாகிங் ஓடிட்டு இருக்கிறப்ப கிறிஸோட ஃபேவரட்டான பொம்மை அங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த சிங்கோல ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லி பார்க்க போறாங்க. ஆனா அங்க வித்தியாசமான சவுண்டை கேட்டோன்னே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரா கிறிஸோட நார்மலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா கிறிஸ் அவனுக்கு பிடிக்காத டிஷ் எல்லாத்தையும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நீ ஏன் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே ஓடி போனன்னு சொல்லி சாரா கிறிஸை பார்த்து கேக்குறாங்க. ஆனா அதுக்கு கிறிஸ் நான் ஓடி போலன்னு சொல்லி கோவமா சொல்றான். அதுக்கப்புறம் சாரா அந்த பொம்மை எடுத்து காமிக்கிறாங்க. அதுல கிறிஸ் ரொம்பவே கடுப்பாயி அவனுக்கு முன்னாடி உள்ள டேபிள வேகமா தள்ளி விட்டுறான். அதுல சாரா ஒண்ணுமே புரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் கிறிஸ் சாரி சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு சாரா படுத்திருக்கிறப்ப வித்தியாசமான சவுண்ட் கிறிஸ் ரூம்ல இருந்து கேக்குது. என்னன்னு சொல்லி சாரா அங்க போய் செக் பண்ண பாக்குறாங்க. டோருக்கு அடியில இருந்து பாக்குறாங்க. கிறிஸ் சிலந்தி எல்லாம் புடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாரா கேஷுவலா இருக்க மாதிரி கிறிஸ்ட பேசி சமாளிச்சிடுறாங்க. அதனால பயந்துகிட்டு அடுத்த நாளே கிறிஸ் ஒரு டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறாங்க. ஆனா டாக்டர் கிறிஸ் நார்மலா தான் இருக்கான், ஆனா ஓ மேல தான் ஏதோ ஒரு மென்டல் பிரஷர் இருக்கு, ஓ மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லி சாராவை பத்தி சொல்றாரு. அன்னைக்கு சாரா ஒரு வீடியோ கேமரா வாங்குறாங்க. அதை வாங்கி கிறிஸ் என்ன பண்றான்றத கவனிக்கிறதுக்காக அவனுக்கே தெரியாம அவன் ரூம்ல வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலைல சாப்பிடுறப்பயுமே கிறிஸ் ரொம்ப வினோதமா சாப்பிடுறான். அதுக்கப்புறம் நேத்து நடந்ததுக்கு சாரி சொல்லி சாரா கிறிஸ்ட பேசுறாங்க. ஆனா பேசிட்டு இருக்கிறப்ப கிறிஸ் சாராவோட தலையில உள்ள புண்ணுல அவனோட விரல வச்சு வேகமா அழுத்துறான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது சாராவோட கனவுன்னு சொல்லி. அன்னைக்கு மதியானம் சாரா கிறிஸ் ஸ்கூல்ல நடக்க இருக்கிற டேலண்ட் ஷோ அட்டெண்ட் பண்றாங்க. அங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து குரூப்பா கொயர் சாங் பாடிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அங்க இருந்து எல்லாமே காண போயிடுறாங்க. சாராவும் கிறிஸும் மட்டும் அங்க இருக்கிறாங்க. கிறிஸ் ரொம்ப பயங்கரமா சாராவே பார்த்துட்டு இருக்கான். அதுல சாரா பயந்து போய் வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதோட அடுத்த பாட்டை உங்களுக்காக கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். இந்த கதை நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.